சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1963ஆம் ஆண்டு இந்தியா சீனா போர் நடந்த அந்த சூழலில் எடுக்கப்பட்ட படம்தான் இரத்தத் திலகம். நாட்டுக்காக தன் இன்னுயிரை தியாகம் செய்ய துணியும் ஒரு வீரனின் கதையை திரைக்கதையாக கொண்டிருந்த இந்த படம், கண்ணதாசன் அவர்களே இந்த படத்தை தயாரித்தார். ஒரு காட்சியில் போர்க்களத்தில் மரணத்தின் விளிம்பில் இருக்கும் ஒரு வீரன் தனது வாழ்க்கையை திரும்பி பார்த்து பாடுவதாக ஒரு சூழல். கண்ணதாசன் பேனாவை எடுக்கிறார். அவருக்கு அது வெறும் சினிமா பாடல் அல்ல, ஒரு தேசத்திற்காக போராடும் ஒவ்வொரு வீரனின் குரலாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அந்த பாடலின் வரிகளை அவர் வடித்த விதம் இன்றும் ஒரு இலக்கியமாகவே கருதப்படுகிறது. பாடலை பதிவு செய்ய ஸ்டுடியோவில் டி.எம். சௌந்தரராஜன் வருகிறார். கண்ணதாசன் எழுதிய அந்த வரிகளை பார்த்த அடுத்த நிமிடம் டி.எம்.எஸ்.இன் கண்கள் கலங்கின. ஒரு கோப்பை கோப்பை, இது என் இரத்தக் கோப்பை என்ற வரியை படித்தபோது அங்கே ஒரு மெட்டு மட்டும் பிறக்கவில்லை, ஒரு வழியும் பிறந்தது. டி.எம்.எஸ். அவர்கள் அந்த பாடலை பாடத் தொடங்கிய போது அங்கிருந்த இசைக்கலைஞர்கள் அனைவரும் தங்கள் வாசிப்பை ஒரு கணம் நிறுத்திவிட்டனர். அவருடைய குரலில் இருந்த அந்த ஆழமான துயரம் அங்கிருந்த ஒவ்வொருவரையும் ஒரு கணம் போர்க்களத்திற்கே கொண்டு சென்றது. கண்ணதாசன் ஒரு ஓரத்தில் அமர்ந்து புகையை ஊதிக்கொண்டிருந்தார். டி.எம்.எஸ். பாடி முடித்துவிட்டு வெளியே வந்தபோது கண்ணதாசன் அவரிடம் எதுவுமே பேசவில்லை. டி.எம்.எஸ்.இன் கைகளை பிடித்து ஒரு அழுத்தம் கொடுத்தார். அது 1000 வார்த்தைகளுக்குச் சமம். அந்த பாடலில் வரும் நாளைய பொழுதை இறைவனுக்கு அளித்துவிட்டு இன்று ஒரு பொழுதை எனக்காகத்தா என்ற வரியை பாடும்போது டி.எம்.எஸ். உண்மையில் அழுதுவிட்டார். அந்த உண்மையான அழுகைதான் அந்த பாடலில் இன்றும் ஒலிக்கிறது. இந்த சம்பவத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்ன? ஒரு படைப்பு எப்போதுமே அழியாமல் இருக்கும் தெரியுமா? அது படைப்பாளியின் சொந்த உணர்வாக மாறும்போது மட்டும்தான். கண்ணதாசன் அந்த பாடலில் மரணத்தை பற்றி பேசவில்லை, வாழ்வின் நிலைமையை பற்றியும் ஒரு தியாகியின் பெருமையை பற்றியும் பேசினார். ஒரு மனிதன் தன் உயிரை கொடுக்கும்போது அவன் எதை இழக்கிறான் என்பதை விட அவன் எதை தேசத்திற்கு வழங்குகிறான் என்பதை அந்த பாடல் அழகாகச் சொல்கிறது. டி.எம்.எஸ்.இன் குரல் அதற்கு ஒரு கம்பீரத்தை கொடுத்தது. இது ஒரு சினிமா பாடல் என்பதையும் தாண்டி இந்திய இராணுவ வீரர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு இதய அஞ்சலியாக மாறியது. இன்று நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்றால் அதற்கு பின்னால் எத்தனை இரத்தத் திலகங்கள் இருக்கின்றன என்பதை இந்த பாடல் நமக்கு நினைவூட்டுகிறது. டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் கண்ணதாசன் கூட்டணியில் எத்தனையோ பாடல்கள் வந்திருக்கலாம். ஆனால் இரத்தத் திலகம் படத்தின் இந்த பாடல் அவர்களின் ஆத்மார்த்தமான உழைப்பிற்கு ஒரு சாட்சி. ஒரு பாடகனும் கவிஞனும் உணர்வுபூர்வமாக இணைந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு இதுவே உதாரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள். இரத்தத் திலகம் படத்தின் இந்த பாடலில் உங்களை அதிகம் பாதித்த வரி எது என்பதை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற சினிமா ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாளை சந்திக்கலாம்.